Daily. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சூடோமஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிற ஒரு நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருனாங்க. அது ஒரு ஆபத்தான நோய். அதுக்கு எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆயுசும் குறைவு. அவருக்கு 25 வயசு அப்படின்றாங்க. 25 வயசு வரல அவர் வாழ்ந்திருக்காருங்கிறது பெரிய சாதனை தான். அப்படியா சார்? ஆமாம், 12 வயசு 13 வயசுலேயே இறந்துருவாங்க. இல்லற வாழ்க்கைக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சி நடக்கிறதே கஷ்டங்க. அப்புறம் எங்கே இருந்து இல்லற வாழ்க்கை? இதை நம்ம பேசுறது அர்த்தம் இல்லை. திருமணத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிற பெண் அதை எதுக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்ல, நான் கட்டிக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டேன், நீ யாரையும் கேட்கறதுக்கு சொன்னால் நம்ம எங்கே போய் முடிஞ்சு வச்சுக்கணும். சில பெண்களுக்கு அந்த இது இருக்கும், பிறவி கோளாறுகள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புரட்சிகரமான பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்காக சில பெண்கள் விளம்பரத்துக்காக பண்ணிக்குவாங்க. அது மாதிரி கூட இருக்கும். நேருன்னு ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, நேருனுடைய உறவுக்காரர். அந்த செல்வாக்கில் தான் அவர் சினிமாவுக்கே வந்தார். சில பெரிய படங்கள் எல்லாம் நடித்தார். ஏவிஎம் படம், எஜமான் படத்தில் ரஜினிக்கு வில்லனா அவர் வந்தார். அதாவது சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ செம்ம வைரலாக போகுது. என்னன்னா, நெப்போலியன் அவர்கள் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. நெப்போலியன் ஃபாரின்ல இருக்கான்றது நமக்கு ரொம்ப நாளாவே தெரியும். சினிமாலாம் நடிக்கல, அரசியல்லே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பையனால் வர முடியல. வீடியோ காலில் அந்த நிச்சயதார்த்தம் நடக்குது சார். எங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நெப்போலியன் அவர்கள் யார், அவரோட சினிமா பயணம், அரசியல் பயணம்லாம் என்ன ஆச்சு, எங்கே அது முடிவடைஞ்சு வெளிநாட்டுக்கு போனார், வெளிநாட்டில் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவரோட வீடு எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பையனுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக வச்சுருக்காரு. ஸோ என்ன தொழில் பண்ணுறாரு, என்ன வருமானம் வருது அவருக்கு? புதைப்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நெப்போலியன் ஒரு காலத்தில் பிரபலமான நடிகராக இருந்தார், அவ்வளோதான். அப்புறம் அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாது. திமுகவினுடைய அரசியல் இதில் இருந்தவர். அவர் அரசியலுக்கு உள்ளார வந்ததுக்கு காரணம், சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் நேருன்னு ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, நேருனுடைய உறவுக்காரர் அவர். அக்கா மகனோ தங்கச்சி மகனோ அவர். அந்த செல்வாக்கில் தான் அவர் சினிமாவுக்கே வந்தார். பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். நான் நினைக்கிறேன் அந்த புதுநெல்லு புதுநாத்தம் என்னமோ அந்த படத்தில் தான் அவர் அறிமுகம் ஆனார். அதில் வந்தார், பெருசாக வந்தார். அப்புறம் சில பெரிய படங்கள் எல்லாம் நடித்தார். ஏவிஎம் படம், எஜமான் படத்தில் ரஜினிக்கு வில்லனா அவர் வந்தார். அதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்கள் நடித்தார். நல்லாவே வந்தார். சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அரசியலில் இது பண்ணார். அரசியலில் நின்று திமுக எம்பியாக ஜெயித்தார். அமைச்சராகவும் ஆனார். அமைச்சர் பதவியும் அவர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர் இதாக இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால பாஜகவில் போய் சேர்ந்தார். பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். காணாமல் போனதுக்கப்புறம் அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. கடைசியாக ஒரு படம் நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த படம் தசாவதாரம் படத்தில் அந்த சோழனாக ஒருவர் அந்த சிதம்பரம் கோயிலை பற்றி இது பண்ண அந்த ரோலில் அவர் தான் நடித்தார். அதுதான் அவரை பற்றி பார்த்த இது. அதுக்கப்புறம் அவர் லண்டனுக்கு போனார். அவர் இவ்வளோ பெரிய இதானதுக்கு காரணம் டிஜிட்டல் மீடியாவை ஐடி கம்பெனிஸ், ஐடி ஒரு பூம் நடந்தது இல்லையா, அப்படியே டிஜிட்டல் கம்பெனிலாம் அப்படியே மருத்துவக் கல்லூரிகள்லாம் அவங்க உளுந்து போகிற அளவுக்கு ஐடி படிப்பு உயர்ந்து போய்விட்டதுன்னா பத்திரிகைகள்லாம் எழுதி தள்ளினாங்க. மருத்துவமே பின்னாடி போய்விட்டதுன்னு எழுதுனாங்க. இன்றைக்கி மருத்துவம் முதல்ல இடத்துல தான் இருக்குது. ஐடி கம்பெனி எங்கே போச்சுன்னு தெரியல. அது வேறு. அன்னைக்கு பத்திரிகையாளர்கள், அச்சு ஊடகங்கள் அப்படியே பூந்து விளையாடி அந்த டிஎல்எஃப்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த டிஎல்எஃப்பில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பித்து அதில் பெரிய ஏற்றுமதி எல்லாம் பெருசாக பண்ணி அதில் பெருசாக போனார். அதாவது சினிமா அரசியல் ரெண்டும் போனதுக்கு பிறகு அதில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு தெரியல. அது வெளிநாட்டுக்கு போயிட்டாருந்தாங்க. ஏன் போனார் என்னன்னு தெரியாது. இப்போ சமீபத்தில் அவர் பேச்சு அடிபடுது. இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதாவது தமிழ் முறையில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் அவங்க பையனால் வர முடியாது, அவர் ஃப்ளைட்லலாம் ஏற முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். என்ன காரணம்? சூடோமஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிற ஒரு நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருனாங்க. அது ஒரு ஆபத்தான நோய். பரம்பரையாக வரக்கூடிய நோய். அதாவது குரோமோசோம்ஸு ஜீன்ஸுன்னு சொல்கிறோம். அந்த ஜீன்ஸ்லேயே தவறு இருந்ததுனாக்கா, பிறவியிலே வர்ற தவறுனால அது வரும். அதுக்கு எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆயுசும் குறைவு. அவருக்கு 25 வயசு அப்படின்றாங்க. 25 வயசு வரல அவர் வாழ்ந்திருக்காருங்கிறது பெரிய சாதனை தான். அப்படியா சார்? ஆமாம், 12 வயசு 13 வயசுலேயே இறந்துருவாங்க. அவ்வளோதுக்கு மேலே போக மாட்டாங்க. 25 வயசு வரல வந்திருக்காருங்கிறது ஒரு சாதனை தான். இது பிறக்கும் போதுலேருந்து பிறவியிலே வர்ற கோளாறு, பிறவி கோளாறு.
இப்போல்லாம் நம்ம வந்து அதை நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. என்னென்னா இப்போ ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு ஒரு இது வச்சுருக்கோம். இப்போ கர்ப்பம் ஆன உடனே கர்ப்பம் தரிச்சாக்கா கர்ப்பிணிக்கு வந்து ரத்த பரிசோதனை மற்ற பரிசோதனை எல்லாம் பண்ணும்போது இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஜெனட்டிக் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறோன்னா உருவாகி இருக்கிற கரு அதிலேருந்து அந்த குரோமோசோம்ஸை எடுத்து படித்து பார்த்து இந்த குழந்தை கருப்பாக பிறக்குமா சிவப்பாக பிறக்குமா கண் என்ன கலரில் இருக்கும், தலைமுடி என்ன கலரில் இருக்கும், என்ன ஊனம் இல்லாமல் பிறக்குமா ஊனத்தோடு பிறக்குமா அப்படிங்கிறத பல்வேறு ஏறத்தாழ ஒரு ஜாதகத்தையே கணிச்சிடலாம். எத்தனாவது வயசில் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வியாதிகள் வரலாங்கிறதெல்லாம் இப்போ இது பண்ணிவிட்டு எல்லாம் கணக்கு போட்டு நம்ம சொல்லிடலாம். அந்த கருவை உனக்கு இந்த குழந்தை உனக்கு தேவையில்லை, இல்லை இந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். அது மாதிரி அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் போனாக்கா இந்த விஷயமெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேல்நாடுகளில் வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்து கட்டாயமாக வச்சுருக்காங்க. இங்கே நம்ம கட்டாயப்படுத்தலை. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கர்ப்பம் தெரிச்சாக்கா நாங்கள் சொல்லிடுறோம், ஜெனட்டிக் கவுன்சிலிங் போயிடு, குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய பேர் ஏறத்தாழ ஒரு 70 விழுக்காடு கர்ப்பிணி பெண்கள் ஜெனட்டிக் கவுன்சிலிங் போயிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கிறது காரணம் அது தான். அதில் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இவர் இவ்வளோ படித்தவர், இவ்வளோ வசதியானவர், அது ஜெனட்டிக் கவுன்சிலிங் பார்க்காம இருந்திருக்கார். அப்படி பார்த்துருந்தாக்கா இந்த குழந்தை பிறந்திருக்காது. இது வந்து இதுக்கு வந்து ஆயுசுங்கிறது வந்து நித்தியகண்ட பூர்ண ஆயுசு, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகணும். ஆனால் இப்போ எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு வைத்தியம் கிடையாது, மருத்துவம் கிடையாது. ஸோ இப்போ இவர் வந்து இவரால் விமானத்துலேயும் பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே. பயணம் பண்ண முடியும், அதுக்காக அந்த பெட்டில் போட்டு படுக்க வச்சு கூட்டு போயிடும். ஏன்னா அதனால தான் வந்து ஆன்லைன்லேயே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. விமானத்தில் அங்கேருந்து கூட்டிட்டு இல்லை, விமானத்திலாம் கூட்டு வர முடியும், வெயில் சேர்லாம் போகலாம், அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியும். எவ்வளோ நோயாளிகளை வந்து 2-3 பெட்டு அதுக்கான காசு கொடுத்தீங்கன்னா அந்த பிளேனையே வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ இவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த பெண் வீட்டார்லேருந்து ஏதோ சம்மதம் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க பெண் எல்லாத்துக்கும். இப்போ இதோட ஆயுசு காலம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு வயசுன்றது இருக்கா சார்? இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்னா ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. இங்கே அந்த கொஸ்டினே கிடையாது, அந்த பேச்சே கிடையாது. நாளைக்கு காலையில் கூட எது ஒன்றாலும் ஆகணும், அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ஒரு டாக்டரை சொல்லக்கூடாது. அதாவது அது வந்து அந்த மாதிரி அப்போ ஆட்களுக்கு நாங்கள் டாக்டர்ஸ் வந்து எந்த கேரண்டியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், எந்த கேரண்டியும் கொடுக்க மாட்டோம். வாழ்றவங்க வாழ்த்துக்கு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து தீர்வே கிடையாது சார், எந்த இடத்துல எங்ககிட்ட தீர்வு இல்லை. எந்த ஒரு வேறு சிஸ்டத்தில் இருக்கலாம், அலோபதி ஆயுர்வேதத்தில் இருக்கலாம், சித்தாவில் இருக்கலாம், யுனானியில் இருக்கலாம், ஹோமியோபதியில் இருக்கலாம், நேச்சுரோபதியில் இருக்கலாம், எதுலேயாவது இருக்கலாம். அலோபதியில் கிடையாது, அவ்வளோதான். சார் அதே மாதிரி நெப்போலியன் அவர்கள் வந்து திமுகவில் வந்து சேர்வதற்கான காரணம் என்ன இருந்துச்சு, விலகுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நல்லதா போய் சேர்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அவங்க மாமா, தாய் மாமா வந்து நேரு திமுக அமைச்சரவில் இருந்தார், அவர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார், அவ்வளோதான். இன்னும் சேர்ந்த உடனே அவர் வந்து முதல்ல சினிமாவில் தான் கொண்டு போய் சேர்த்துனார். சினிமாவில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த படங்களில் நல்லா பெருசாக வந்த பிறகு அரசியலுக்கு கொடுத்து விட்டார், அவ்வளோதான். அரசியல் தான். கொஞ்சம் உடனே வந்த உடனே வந்து வெற்றி பெற்றாரு அங்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட் வரைக்கும் போகும்போது டக்குன்னு திமுக இருந்து பாஜக மாறுறதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் அப்படி தாங்க. குமரி அனந்தன் பிரபலமான காங்கிரஸ் தலைவர், அவருடைய மகன் வந்து பாஜகவில் இருக்கிற தமிழிசை. நீ ஜெயிச்சா உனக்கு, நான் ஜெயிச்சா எனக்கு, அவ்வளோதான். சேஃப்டி தான். என்னத்துக்கு ஒரு ஒரு மத்திய அரசில், ஒன்றிய அரசில் வந்து ஆட்சியில் இருக்கவங்க நம்ம ஆள் இருந்துட்டாக்க நமக்கு சேஃபுங்கிறது தான், வேற என்ன. ஒருவேளை பாஜக வந்து ஆட்சியில் இருக்கின்றது காரணத்துக்காண்டி பாஜகவில் போய் சேர்ந்து வெளிநாட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு வெளிநாட்டு வியாபாரம் அதனுடைய இதெல்லாம் வரல. அவர் அதில் அமைச்சராகவே இருந்தார், பாஜகவில் அமைச்சராகவே இருந்தார், அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன், பெரிய பதவியில் இருந்தார். அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து கலைஞர் வீட்டு திருமணங்கள்லாம் அவருக்கு தான் வரவேற்பு இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற இடத்துலலாம் அவர் நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு இருந்தவர் தான். கலைஞருடைய அனுமதியோடு தான் அவர் பாஜகவுக்கு போனார். அது இப்போ சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு காரணங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ அதற்கான ஒரு வழிமுறைகளாக என்ன இருக்கும் சார்? இப்போது நம்ம ஊரில் இருந்து பார்த்தாங்க, அப்போ வந்து ஐடி வந்து உலகம் பூராவும் இருந்ததுங்க, நம்பர் 1 தொழிலாக இருந்தது. இப்போ ஐடி பார்க்கெலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்றைக்கி அது கொஞ்சம் அடிபட்டுருக்குது. அன்றைக்கி வந்து அன்றைக்கி நம்பர் 1 இருந்தது உலகமே. ஐடி பூம், அப்படியே உச்சம். இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கெங்கே காணின சக்தியிடாங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் ஐடி. பெங்களூரை வந்து உலகத்தின் தலைநகருங்கிற அளவுக்குள்ளே பேசிட்டாங்க. ஒபாமா என்ன பேசினார்? யூ ஆர் டெவலப்பிங் பெங்களூர், ஒய் நாட் யூ டெவலப் அவர் நியூயார்க் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெங்களூர் வளர்ந்தது. இன்றைக்கி ஐடி அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் ஐடிக்கு வேல்யூ, ஆன்லைன் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஐடியினுடைய இண்டஸ்ட்ரி அடிபட ஆரம்பிச்சு.
ஏன்னா இங்கே இருக்கிற நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம நாட்டுக்கு செய்கிறதில்ல. இங்கே தயாரிக்கிற வந்து சென்சார்ஸு இந்த ஐடி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு தான் பண்ணுறாங்க. சென்னை ஏன் பெருசாக வளர்ந்ததுன்னாக்கா பெங்களூரை விட இந்த சென்னை வந்து பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூர் அடிபட ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா பெங்களூருக்கு கடல் இல்லை. நம்ம வந்து கடலில் வந்து கேபிள் போட்டு அண்டர் சி கேபிள் போட்டு சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த வசதி இல்லாதனால தான் பெங்களூர் தடுமாற ஆரம்பிச்சிது. யாரோ அதை சென்னை அதை அடிச்சிட்டு போயிடுவாங்க போட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது பெங்களூரையும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. அதனால தான் வந்து கோயம்புத்தூரில் ஐடி பார்க்கை இது பண்ணும்போது நான் சொன்னாங்க, கடற்கரை இருக்கிற ஊரில் பண்ணுங்கயாங்க. கடற்கரை தூத்துக்குடி போன்ற ஊர்களில் பண்ணலாம். கடற்கரை இருந்ததுன்னா இன்னும் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. அந்த இதில் வந்து இவர் வந்து வெளிநாட்டு வர்த்தகம் தான். ஐடி கம்பெனிக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க பூரா வெளிநாட்டுக்காரர்கள். அங்கே வந்து லேபர் ரொம்ப கூலி எல்லாம் ரொம்ப அதிகங்கிறதுனால தான் இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்க. இங்கே வந்து சீப்பாக முடியுதுங்கிறது. அமெரிக்காவில் பண்ணுறதா இருந்தாக்கா 500 ரூபாய்க்கு ஆகுதுன்னாக்கா இங்கே 50 ரூபாயில் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால தான் இங்கே வந்து பெருசாக வந்தது. ஐடி இண்டஸ்ட்ரி பெருசாக வந்தது காரணம் இதுதான். இங்கே வந்து செலவு குறைச்சல். அதில் தான் இந்த டிஎல்எஃப்பில் வந்து ஒரு 3 ஃப்ளோர் அப்படி பெருசாக எடுத்து அதில் பண்ணி வெளிநாட்டு வர்த்தகத்தை பண்ணி தான் அதில் தான் அவர் அமெரிக்கா போனார். சார் அதே மாதிரி சார் நீங்கள் சொன்னீங்க அந்த வியாதி வந்து உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது, என்னைக்கு வேணாலும் அந்த இது வந்து நம்மளோட உயிரை வந்து பாதிக்கணும். ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா இதில் வந்து இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரியான இல்லற வாழ்க்கைக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சல். நடக்கிறதே கஷ்டங்க. அப்புறம் எங்கே இருந்து இல்லற வாழ்க்கை? இதை வந்து நம்ம பேசுறது அர்த்தம் இல்லை. அந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிற பெண் வந்து அதை வந்து எதுக்கணும், அந்த பெண்ணை கொடுக்குற. அதுதான் சார் நான் கேட்க வந்தேன். இப்போ ஏன்னா இப்போ இதுக்கு வந்து இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறப்போ ஒரு பெண் வந்து அதை நம்பி உள்ளே போகிறா அப்படின்றப்போ அந்த குடும்பம் வந்து அடுத்தடுத்த தலைமுறையை பார்க்கணுன்றக்காண்டி தான் ஒரு திருமணமே நடத்தப்படுதுன்றப்போ, ஸோ இந்த வியாதி இருக்குது, இல்லற வாழ்க்கை கஷ்டம், இல்லை அடுத்தடுத்து வாழ்வாதாரன்றதே இல்லைன்றப்போ, ஸோ இதை எப்படி அக்செப்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற அவங்க குடும்பத்தை தாங்க. நாம அதை பற்றி பேசுறது என்ன இருக்குது? அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்ல, நான் கட்டிக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டேன், நீ யாரையா கேட்குறதுக்கு சொன்னால் நம்ம எங்கே போய் முடிஞ்சு வச்சுக்கிறோம். சில பெண்களுக்கு அந்த இது இருக்கும், இந்த மாதிரி கண் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. அங்கேக்கு நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள் பிறவி கோளாறுகள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புரட்சிகரமான பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்காக சில பெண்கள் விளம்பரத்துக்காக பண்ணிக்குவாங்க. அது மாதிரி கூட இருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் மாதிரி நடந்தது இந்த மாதிரியா சார்? ஆமாம். ஒரு விபத்தில் வந்து கால்களை இழந்த ஒரு என்னுடைய சொந்தக்கார பையனை வந்து ஒரு அமெரிக்காவில் இருந்த ஒரு தமிழ் பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அமெரிக்காவில் நல்லா இருக்காங்க. சரி, இப்போ கால் இல்லை கை இல்லைன்றதை தாண்டி அதாவது அந்த மாதிரி அது உடனே அங்கே போயிடாதீங்க, எதுக்கு என்னாச்சு அது என்னாச்சு, இவனுக்கு இருந்த மாதிரி ஒரு ஆள் ஆச்சுன்னு சொன்னேன். அது மாதிரி இப்போ புரட்சிகரமான அமெரிக்காவில் வந்து இவன் கம்ப்யூட்டரில் போட்டு தன்னுடைய கண்டிஷன்லாம் சொன்ன உடனே இன்னும் நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தது. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.